மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது vlog. என்ன vlogனா, என்னோடய சிஸ் வந்து கூட்டாஞ்சோறு சமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. கூட்டாஞ்சோறு வைஸ் கொல்லையில் வந்து விறகடுப்பு வச்சு எல்லார் வீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது தான். பட் சின்ன பிள்ளைங்களை சமைக்க வர்றது அவங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. பிகாஸ் அவங்க கைனா சுட்டுரும். எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களே சமைச்சு இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இன்வைட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு 5 வெங்காயம், கேபேஜ், கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. தென் வந்து ரைஸையும் நல்லா குக் பண்ணி வச்சாச்சு. தென் மாங்காய் பச்சடி வைக்கிறதுக்கு 3 மேங்கோஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் கூட தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சுக்கணும். இப்போ மாங்காய் வேகிறதுக்குள்ளே நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனால இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் நல்லா போட்டு வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கேபேஜ், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் பட்டாணி கடலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 5 எக் இது கூட உடச்சி ஊற்றிக்கணும். தென் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 2 பேக் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக் பண்ணி வச்சிருந்த ரைஸை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து நம்ம கிண்டிக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காவை நல்லா 4 விசில் வர வரை வேக வச்ச பிறகு தேவையான அளவு வந்து சுகரும், ஒரு பட்டை, அதுக்கப்புறம் வந்து கலர் பவுடர் தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பச்சடி நல்லா வந்து கொதி வர வரையும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அப்புறம் வந்து நாங்கள் சிக்கனையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் வந்து எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் டேங்க் பவுடர் வந்துச்சு. ஸோ டேங்க் ஜூஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஆரஞ்சு புளிஞ்சது கூட ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஆரஞ்சோட தோலில் வந்து எங்கள் மச்சி வந்து ரோஸ் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய சிஸ்ஸும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து பேட்மிண்டன் வாசலில் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். தென் ஒரு 4:30 போல் அம்மா வந்து பஜ்ஜி சுட்டு வச்சுருந்தாங்க, வாழைக்காய் பஜ்ஜி சுட்டுருந்தாங்க. ஸோ அதையே சாப்பிட்டுட்டு அம்மா காஃபிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாசலில் போய் விளையாடணும். எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கனால அவங்களால வந்து இந்த கொக்கோ இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாட முடியாது. ஸோ அவங்க விளையாடுற மாதிரி ஒரு சின்ன கேம் விளையாண்டோம். அப்புறம் வந்து மியூசிக் சேர் எல்லோரும் விளையாடணும். ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் சவுண்டை கேட்டு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் விளையாடணும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு, என்ஜாய் பண்ணோம். இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.